கல்யாணம் பண்ணவங்களும் சரி, கல்யாணம் பண்ண போறவங்களும் சரி, கவனிச்சுக்கிடுங்க. குடும்பம் நீங்க நடத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா, குடும்பத்தில் வந்து டெய்லி பிரச்சனைகள் இருக்கு. பேச்சுவார்த்தையில் பிரச்சனை வரும், கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை வரும், சாப்பாட்டில் உப்பு இல்லை, காரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிரச்சனை வரும், எழும்பலன்னு ஒரு பிரச்சனை வரும், தூங்கலன்னு ஒரு பிரச்சனை வரும், சுடுதண்ணி போடலன்னு ஒரு பிரச்சனை வரும், வீடை பெருக்கலன்னு ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வருங்க. குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு காலத்துக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. கல்யாணம் ஆகி இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரே வருஷத்துல நம்ம ஆளுங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது விசேஷமா நம்ம உனக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா, அதுதான் என்கிட்ட சொல்லிட்டு போ. சும்மா வந்து விசேஷமா இதை கேட்டு குடும்பத்தை கெடுத்த நிறைய புண்ணியவான்கள் புண்ணியவதிகள் இருக்காங்க. விசேஷமா கல்யாணம் பண்ண ஆளுங்களுக்கு இது ஒரு போராட்டம் வேற. இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு பிள்ளை பெறுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சா மாறிட்டு வருது இல்லையா? பிள்ளை பிறந்தாலும் பிரச்சனை, பிள்ளை பிறக்கலனாலும் பிரச்சனை. இதெல்லாம் காலத்துக்கு வர்ற பிரச்சனைகள், எதிர்பாராம வர்றதா வெள்ளம். வாழ்க்கையில கூட எதிர்பாராத பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் நின்று பிடிக்கிறது தான் என்னன்னா குடும்பம்.